ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் தீபாவுக்கும் கார்த்திக்கும் நடக்க இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ரம்யா கிஃப்ட்லாம் எடுத்து வந்துட்டுருக்காங்க. ரம்யா கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரம்யாவோட காரில் ஆல்ரெடி ஐஸ்வர்யா பிரேக் கட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ரம்யா கார் ஆக்சிடென்ட் ஆகிடும். அண்ட் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையுமே ஆகிடும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நம்ம தீபாவுடைய ஃபங்க்ஷனுக்கு போகணுமே அண்ட் நமக்காக அங்கே தீபா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு ரம்யா என்ன பண்ணிடுவாங்கன்னா, நீங்கள் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிவிட்டு கார் எடுத்துகிட்டு நேராக நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க ஆட்டோவில். அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம தீபா ரம்யாக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே ரம்யா வரலன்னு சொன்னோடனே கேட்கலாம் கட் பண்ணி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரம்யா இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சோன்னே ரியா மெதுவாக நைஸாக கார்த்தியோட ஷர்ட்டில் கேக்கை ஒட்டி விட்டுருவாங்க. கார்த்தியோட ஷர்ட்டில் கேக்கை ஒட்டி விட்டதுனால கார்த்திக் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிட்டு வரதுக்காக போயிடுவார். அந்த கேப்பில் ரம்யா உள்ள என்ட்ரி வாங்குவாங்க. ஒரு செகண்ட் மிஸ்ஸிங்கில் கார்த்தியும் ரம்யாவும் மிஸ் பண்ண முடியாமல் போயிடும், மீட் பண்ணிக்க முடியாமல் போயிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ரம்யா தீபாவுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே தீபா எங்கே உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே தீபா என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இப்போ தான் மேலே போனார், கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார், நீ வெயிட் பண்ணு ரம்யா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வெயிட் பண்ணடி அம்முன்னு சொல்கிறாங்க. அவங்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளாரையுமே பார்த்திங்கன்னா நம்ம ரம்யாவுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. என்னென்னா, அவங்கள மீட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபாரின் கிளையண்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா தீபா கிட்ட, தீபா இதை மிஸ் பண்ண முடியாது, ஸோ கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணும், அதனால நம்ம இன்னொரு நாள் உன்னோட ஹஸ்பண்டை நான் மீட் பண்ணுறேன், என்னோட ஹஸ்பண்டை மீட் பண்ண முடியல மட்டும்தான் என்னோட வருத்தம், ஸோ நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணிக்கலாம், இப்போ எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுறாங்க. அண்ட் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரியாவும் எப்படியாச்சும் நல்ல வேலை தப்பிச்சோமே, இந்நேரம் மாட்டியிருந்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்தியும் கீழே இறங்கி வருவார். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் அம்மு வந்தாங்க, நீங்கள் தாங்க இப்படி மேலே போயிட்டுங்க, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தீபா. உடனே கார்த்தி சொல்லுவார், என்ன தீபா இது கொடுமையாக இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டு அம்மு வராங்கன்றதுக்காக இல்லாமல் நான் இங்கேயே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சிச்சுப்பா கார்த்தி, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சாமியார் சொன்ன மாதிரி ஏதோ பெரிய பிரச்சனை வரும் அப்படி எப்படிலாம் சொன்னார், அதெல்லாம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி அபிராமி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதுதான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் டோர் முன்னாடி நிற்கிறாரு. செம்ம இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு கார்த்தி தீபம் சீரியல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.